நல்ல ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் சத்தியத்திலே 7 திருச்சபைகளை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் 5வது திருச்சபையாகிய சர்தை திருச்சபை குறித்து நல்ல அற்புதமான பாடங்களை நாம் படிக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்தார். 6வது சபை, 6வதுனுடைய சபையினுடைய பெயர் பிலதெல்பியா. நாம் படிக்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு பிலதெல்பியா சபையில் தாவீதின் திறவுகோல் என்ற தலைப்பில் நம்ம பாடங்களை படிக்க போகிறோங்க. கடந்த வாரத்தில் அதனுடைய முந்தின வாரத்திலும் சரி, இந்த கத்தோலிக்க மார்க்கம் எப்படி உருவானது என்ற ஒரு காரியத்தையும், புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள் எப்படி உருவானது என்ற அந்த காரியங்களையும் தொடர்ச்சியாக நாம் 2 வாரங்களில் படித்தோம். கடந்த வாரத்தில் நாம் படிக்கும் பொழுது அந்த சின்ன கொம்பு ராஜ்யத்தில் தான் பிரச்சனை, அவளை விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு படித்தோம். புரொட்டஸ்டன்ட் மார்க்கங்களில் இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். அதை தொடர்ச்சியாக அந்த சர்தை திருச்சபை செய்ய வேண்டிய ஊழியத்தை தேவன் யாரை கொண்டு செய்கிறார்? சாத்தான் ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே சுவிசேஷம் உலகத்திற்கு செல்ல விடாதபடி அவன் தடுக்கிற அந்த ஒவ்வொரு தடுப்பினைகளையும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் பிலதெல்பியா திருச்சபை குறித்து 6வது சபையை குறித்து நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை சத்தியத்திலே வழிநடத்தும்படியாய் யாவரும் ஜெபசந்தியோடு கூட நாம் சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போவோம். ஒவ்வொரு திருச்சபையை படிக்கும் போதும் 5 காரியங்களை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த 5 காரியம் ஒவ்வொரு திருச்சபைகளிலுமே ஆண்டவருடைய அறிமுகம் இருக்கும் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் முதல் காரியம் என்னங்க? அறிமுகம். அப்படி அறிமுகமான ஆண்டவர் 2வது என்ன செய்வார்? பாராட்டுவார். அந்த திருச்சபையை தேவன் என்ன செய்வார்னா பாராட்டுவார். அப்படி பாராட்டுதலை கொடுத்த தேவன் அடுத்தது என்ன செய்வார்? குறைகளை சுட்டி காட்டுவார். குறைகள் ஒரு வேளை இருக்கும் அப்படின்னா அந்த குறைகளை சுட்டி காட்டுவார். குறைகளை சுட்டி காட்டிய தேவன் அடுத்தது என்ன செய்வார்னா ஒரு அன்பான எச்சரிப்பை கொடுப்பார், இல்லைங்களா? எச்சரிப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்று சொல்லி நம்ம சத்தியத்தை படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல தான் பாருங்க, இந்த பிலதெல்பியா திருச்சபையிலையும் அறிமுகத்தை பார்க்க போகிறோம், பாராட்ட பார்க்க போகிறோம். பாராட்ட பார்த்த நாம் ஆண்டவர் ஏதாவது குறைகளை சொல்கிறாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். குறைகளை படிக்கிற நாம் என்ன எச்சரிப்பு திருச்சபை கொடுக்கிறாரு, எச்சரிப்பு கொடுத்த ஆண்டவர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்னா பிலதெல்பியா திருச்சபையினுடைய காரியத்தை படிக்க போகிறோங்க. அதே போல் 3 வகையில் தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் 3 வகையில் நிறைவேறும் அப்படின்னா, முதலாவது அந்த தீர்க்க தரிசனம் அந்த பட்டினத்தில் நிறைவேறி இருக்கும். 2வது லோக்கல் சர்ச்சி, அந்த பட்டினத்தில் இருக்கிற லோக்கல் திருச்சபையில் நிறைவேறி இருக்கும். லோக்கல் திருச்சபையில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டங்களில் இருக்கிற எல்லா சபைகளிலுமே அது நிறைவேறி இருக்கும். அப்போ பட்டினத்தை முதலாவது படித்தாதான் லோக்கல் சர்ச் எப்படி இருக்குதுன்னு படிக்க முடியும். லோக்கல் சர்ச்சை படித்தாதான் அந்த காலகட்டத்தின் திருச்சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கணமும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பிலதெல்பியா என்பதற்கான அர்த்தம் என்ன என்பதை நம்ம ஒரு கணம் புரிஞ்சுக்கலாம். பிலதெல்பியா என்பதற்கு சகோதர அன்பு என்று அர்த்தம். அதை இன்னும் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாங்க, தேவன் நம்மிடத்தில் செலுத்துவது அகாப்பே அன்பு. அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. ஆனால் மனிதன் சக மனிதனத்தில் செலுத்துவது என்னன்னா பிலதெல்பியா அன்பு. அதுதான் இந்த பிலதெல்பியா என்ப பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சகோதர அன்பு என்ற அர்த்தத்தை உடையக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்கள், இந்த பிலதெல்பியா என்பது சகோதரத்துவ அன்பு என்று படித்தோமா, அந்த பட்டினம் எப்படிப்பட்டது என்பதை படிச்சுட்டு அறிமுகங்கள் எல்லாத்தையும் நம்ம படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 7லிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தில் கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. பிலதெல்பியா திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி அறிமுகமாகிறார் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அப்ப இந்த சபையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
இரண்டாவது, இந்த சபையில சத்தியம் காணப்படக்கூடியதா இருக்கிறது. அப்படி என்ன சத்தியத்தை ஆண்டவர் இந்த திருச்சபை கொடுத்திருக்கிறார் என்பதை படிப்போம். மூன்றாவது வார்த்தை தான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, தாவீதின் திறவுகோலை உடையவர். அப்ப தாவீதின் திறவுகோல்னா என்னன்னு படிக்கணும். மீண்டும் சொல்றாரு, பூட்ட இருக்கிறத திறக்கிறவரும் திறந்திருக்கிறத பூட்டுகிறவருமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். அப்ப அங்க திறக்கிறதுனா என்ன, பூட்டுகிறதுனா என்ன? அப்படி இந்த சபையினுடைய காலகட்டங்களில் எது திறந்திருந்தது, எது பூட்டப்பட்டிருந்தது என்ற காரியத்தையும் நம் தெளிவாய் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. வசனம் 8 பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும். இந்த பிலதெல்பியா திருச்சபை எவ்வளோ பலனா? கொஞ்ச பலன். அதான் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பிலதெல்பியா திருச்சபைக்கு, உனக்கு முன்னாடி திறந்த சபையை, அந்த திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாய் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அடுத்தது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் முன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்க? இதோ. இந்த வார்த்தை ஆண்டவர் எங்க பயன்படுத்துகிறார் வேதாகமத்தில்? வெளிப்படுத்தல் 22:12. அங்க எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? இரண்டாம் வருகை. அப்ப நல்லா கவனிங்க, பிலதெல்பியா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னா, அப்ப இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட காரியம் ஏதோ பிலதெல்பியா திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு படிப்போம், கீழே வாசிப்போம் தொடர்ந்து. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இந்த தூணாக்குவேன் என்ற வார்த்தையை மனசுல வச்சுக்கங்க. பிலதெல்பியா தூண் என்ற ஒரு வார்த்தை வரப்போது, கவனிக்கலாம். அது நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வர புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இதாங்க பிலதெல்பியா திருச்சபைக்கான ஆண்டவருடைய அறிமுகம், பாராட்டு, எச்சரிப்பு, வாக்குத்தத்தம். இந்த காரியங்களை படித்த நம்ம முதலாவது இந்த பட்டினத்தை நம்ம படிச்சுக்கணும். இந்த பட்டினம் எப்படிப்பட்ட பட்டினம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொரு சபைகளும் எங்கே இருக்கும் அப்படின்னா மலைக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் பிலதெல்பியா மலைக்கு மேலான பட்டினம் அல்ல, பள்ளத்தாக்கின் பட்டினம். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் தான் எது இருக்குது அப்படின்னா இந்த பிலதெல்பியா பட்டினம் இருக்குது. இந்த பிலதெல்பியா பட்டினத்தில் ஒரு பெரிய திறந்த வாசல் இருக்குமா. அந்த திறந்த வாசல் எதற்காக அப்படின்னா, அதற்கு அந்த பள்ளத்தாக்கை கடந்து மேல் மலைக்கு போகணும் அப்படின்னா அந்த திறந்த வாசல் வழியாக தான் போக முடியுமா. அதான் வேத வசனத்தில் வாசித்தோம், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன்னு வாசிச்சம் பாருங்க. அதே போலதான் இந்த பட்டினத்தில் ஒரு திறந்த வாசல் இருக்குது. அந்த திறந்த வாசல் வழியாக தான் எங்கே போக முடியும் அப்படின்னா மேலே மலைகளுக்கு போக முடியுங்களாம். ஆனால் இந்த பட்டினம் எப்பொழுதும் திறந்திருக்காதான், பூட்டப்பட்டு தான் இருக்குமா. ஏன் அப்படின்னா, யாரும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த மலைப்பகுதிக்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த பட்டினம் எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் வாசிக்க முடியுதுங்க. அதை தாண்டி இந்த பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் எது அப்படின்னா பூமி எதிர்ச்சி. எப்படி மற்ற பட்டினங்களில் பூமி எதிர்ச்சி வருமோ அதே போல இந்த பட்டினங்கள்லையும் பூமி எதிர்ச்சி வருமா. பூமி எதிர்ச்சி வருகிற பொழுது இந்த பட்டினத்தில் வாழ்கிற மக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த பூமி எதிர்ச்சி காலங்களில் வெளியே போயிடுவாங்களாம். மீண்டும் அந்த பூமி எதிர்ச்சி இல்லை என்ற சூழ்நிலையில் இந்த பட்டினத்துக்குள்ளாக வந்து வாசம் செய்வாங்களாம். அப்போ இவங்களுக்கு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பிலதெல்பியா பட்டினத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்துச்சுங்களாம். இன்னைக்கு அந்த பட்டினத்தை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரே ஒரு தூண் மாத்திரம்தான் அந்த பட்டினம் மாத்தினுடைய அடையாளமாக இருக்குதுங்களாம். ஒரே ஒரு தூண். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் தூணாக்குவேன்னு சொன்னார் பாருங்க. அதே போல இன்னைக்கு பிலதெல்பியா பட்டினத்தினுடைய அடையாளம் எது அப்படின்னா ஒரே ஒரு தூண் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் வசனம் 12 பாருங்களேன். 12ல் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தை இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு எப்படி கனகச்சிதமாய் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்ற விஷயத்தை கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை
என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். என்ன சொல்றாருன்னா, பா இந்த பட்டினத்தில் நிலநடுக்கங்கள் வருகிற பொழுதெல்லாம் உன்னால் நிலையாக வாழ முடியலை, நீ வெளியே போயிடுற, திரும்ப உள்ள வர, உனக்கென்று ஒரு நிலையான வாழ்க்கையே இல்லைப்பா. நீ ஜெயம் கொள்கிறவனாய் இருந்த அப்படின்னா நான் உன்னை நிலையான தூணாய் மாற்றுவேன் என்ற காரியத்தை இந்த பிலதெல்பியா பட்டினத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் இந்த பட்டினம் பல முறை பெயர் மாற்றப்பட்ட பட்டினங்களாம். பிலடெல்ஃப் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்களாம். பல முறை பெயர்கள் மாற்றப்பட்ட ஒரு பட்டினம் எது அப்படின்னா பிலதெல்பியா பட்டினம். நாமங்கள் வெவ்வேறு நாமங்கள் உடைய பட்டினமாய் இது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே காரியத்தை ஆண்டவர் இந்த 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. 12 கீழே வாசிக்கிறேன். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்ப நாமம் என்ற காரியம் இந்த சபையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இதை தாண்டி சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா முக்கியமான விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு ஆண்டவருடைய அறிமுகத்தை பார்க்கலாம். எப்படி அறிமுகமானாரு? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அடுத்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் எப்படி அறிமுகமாகிறார்னா பரிசுத்தம் உள்ளவரா அறிமுகமாகிறார். ஏன் அப்படின்னா சர்தை திருச்சபையினுடைய காலகட்டத்தை நம்ம படித்தோம். சர்தை அந்த சபையினுடைய காலகட்டத்தில் மக்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழலை. காரணம் யார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த அந்த மத போதகர்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவங்கக்கிட்ட இல்லை. அவங்கக்கிட்ட பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாத போது சபையும் எப்படி தான் இருந்துச்சு? பரிசுத்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் பிலதெல்பியா திருச்சபை. இப்போ பரிசுத்தம் உள்ளவரா ஆண்டவர் வெளிப்படுறார் அப்படின்னா அப்போ சபையில் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. அதே போல சத்தியம் உள்ளவர் என்ற அறிமுகமாகிறாரு. நமக்கு நல்லா தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மார்ட்டின் லூதர் தான் அந்த மார்க்கத்தை உடைச்சி கொண்டு வந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற காரியத்தை ஸ்தாபித்து சத்தியத்தை திருச்சபை கொண்டு வந்தார். ஆனால் நாள் போக போக அந்த சபை டாக்டரினை வச்சுக்கிச்சு, உபதேசத்தை வச்சுக்கிச்சு. ஆனால் உபதேசத்தோடு இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணிடுச்சு? விட்டுடுச்சு. இப்போ இந்த சபை தேய்ந்து தேய்ந்து எப்படி இருக்குது அப்படின்னா சத்தியமே இல்லாத ஒரு சபையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராய் வராரு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டங்களில் மார்ட்டின் லூதர் துவங்கி அந்த திருச்சபையில் போதகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? போதகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னோம். முக்கியமாக ஒரு பழத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னு சொன்னேன். என்ன பழக்கத்துக்கு? கரெக்ட், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவங்க அந்த பொல்லாத செய்கைகளை திருச்சபையில் பகிரங்கமாய் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்களுக்கு தேவன் கொடுத்த வெளிச்சமாகிய சத்தியத்தை அவங்க இழந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வாசித்த நம்ம இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் மற்றொரு வார்த்தையை சொல்றார். கவனத்தோடு கவனிங்க. தாவீதின் திறவுகோலை உடையவரும். அப்போ முதல் விஷயத்தை படிக்கணும், தாவீதின் திறவுகோல்னா என்ன? ஏன்னா ஆண்டவர் பிலதெல்பியா திருச்சபைக்கு எப்படி அறிமுகமாகிறாரு? தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு அறிமுகமாகிறார்னா தாவீதின் திறவுகோல்னா என்ன? நான் பல முறை இந்த காரியங்களை ஆராய்ந்து படித்திருக்கிறேங்க. நம்முடைய அட்வென்டிஸ்டில் கூட சில நேரங்களில் இதை புரிந்து கொள்ளாத இருக்கிற காலகட்டங்களில் பலர் பலவிதமான விளக்கத்தை இது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வேத சத்தியத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு படிக்கும்போது தான் அந்த தாவீதின் திறவுகோல்னா என்ன என்பதை புரிய வந்துச்சு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அப்போ நம்ம போய் ஜோடியை படிக்கணும். ஜோடி வசனத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கருத்து என்ன என்பது எளிமையாய் புரிந்துவிடும். இப்போ இதே வார்த்தையை வேதாகமத்தில் ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாங்க. வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இங்கே வந்த வார்த்தை அங்கே வருதான்னு பாருங்களேன். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். வசனம் சொல்லுது பாருங்க, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், வீடு என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? தீமோத்தேயு புத்தகத்தில் வசனம் இருக்குது. அந்த வீடு யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? வெரி குட். என்ன அர்த்தம் அப்படின்னா வீடு என்பது சபையை குறிக்கும்.
இப்போ இங்க சொல்றாரு, தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அதிகாரம், அதிகாரம் என்பது சிங்காசனம். அதை தான் வரக்கூடிய காலங்கள் ஒரு இதுவாக நம்ம படிக்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இங்கே தாவீதின் திறவுகோல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? அந்த தாவீதின் திறவுகோல் என்பது என்ன அப்படின்னா, இங்கே வேத வசனம் சொல்லுது, அந்த தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அப்படின்னு சொல்றாங்க. இதை யாரை குறித்து சொல்லுகிற வசனம் தெரியுங்களா? ஏசாயாவில் இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லைங்களா? யாரை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இது? இயேசு கிறிஸ்து. கரெக்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். அங்கதான் சொல்றாங்க, தாவீதின் வீட்டின் திறவுகோலை வைத்திருப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு எதை தருவன்னு சொன்னாரு? சிங்காசனத்தை தருவன்னு சொன்னாரு. அப்ப தாவீதின் வீட்டின் திறவுகோல் என்பது என்ன அப்படின்னா சிங்காசனம். அந்த சிங்காசனம் எங்க இருக்குதுன்னு படிக்க போறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்ன எதை சொல்லுவாங்க? இன்னைக்கு சர்ச், இந்த பில்டிங். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம்னா எது? ஆசரிப்பு கூடாரம் இல்ல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த சிங்காசனத்தை யாருக்கு கொடுப்பேன் என்ற மற்றொரு தீர்க்க தரிசன வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எசேக்கியேல் 21வது அதிகாரம் 25வது வசனம். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, தாவீதின் திறவுகோல் என்பது தேவனுடைய சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை எப்ப கொடுப்பேன் என்று வேதவசனம் சொல்லுது அப்படின்னா 3 முறை வருது. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். அடுத்த வார்த்தை உரிமைக்காரனானவர். யார் அந்த உரிமைக்காரனானவர்? தாவீதினுடைய சிங்காசனத்துக்கு உரிமைக்காரனவர் யாருங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தாவீதின் குமாரனாய் தாவீதினுடைய சிங்காசனத்தில் அமரக்கூடியவராய் தாவீதின் ஆளுகையை பெறக்கூடியவராய் ஒரு பூமியில வர வேண்டியதா இருக்கிறது. யார் அந்த நபர்? இயேசு கிறிஸ்து. இப்ப எப்ப வருவார் என்பதுதான் சொல்லுது. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். எத்தனை முறை கவுத்தாரா? 3 முறை. அப்ப 3 முறை நான் கவிழ்த்தேன்னு சொல்றாரு. 4வது காலகட்டத்தில் யார் வந்துடுறாருன்னா உரிமைக்காரர் வந்துடுறார். 3 முறை கவிழ்க்கப்பட்ட தேசம் எதுன்னு யோசித்து பாருங்க. பாபிலோன் முடிந்தது, மேதிய பெர்சியா முடிந்தது, கிரேக்கம் முடிந்தது. அடுத்த ராஜ்யம் எது? ரோம் ராஜ்யம். இயேசு கிறிஸ்து எந்த காலத்தில் வந்தாரு? ரோம ராஜ்ய காலகட்டத்தில் கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இப்ப அந்த ஆளுகையை பெறுவதற்காக அவர் ஒரு ஊழியத்தை எடுக்க வேண்டியதா இருந்தது. அதை தான் வேதவசனம் சொல்லுது. யோயாக்கிம் ராஜா ரொம்ப மோசமான ஒரு துன்மார்க்கமான செய்கையை செய்து கொண்டிருக்கிறான். அவன் துன்மார்க்கமான செய்கையை செய்து கொண்டிருக்கும் போது எசேக்கியேல் மூலமா தீர்க்க தரிசனம் போகுது. உன் பாகையை கழட்டு, உன் கிரீடத்தை கழட்டி வை, உன்னுடைய ராஜ்யம் முடிய போகிறது, சீக்கிரமா நான் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். அதற்கு உரிமையாளர் வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கே அந்த சிங்காசனம் உரியது என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுதுங்க. சரியா பாருங்க. பாபிலோன் கவிழ்க்கப்பட்டது, மேதிய பெர்சியா கவிழ்க்கப்பட்டது, கிரேக்கம் கவிழ்க்கப்பட்டது. இந்த 4வது ராஜ்யம் ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்தின் காலகட்டத்தில் உரிமைக்காரர் வந்தார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனா உரிமைக்காரர் 4வது ராஜ்யத்தின் காலகட்டத்தில் வந்தார். அவர் எப்ப சிங்காசனத்தை உட்காருவார்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? எப்பங்க உட்காருவார்? எப்போ உட்காருவார்? மத்திய எழுதின நற்செய்தி நூல்
25வது அதிகாரம் 31வது வாக்கியம். எப்போ உட்காராரு பாருங்க. அவர் வந்துட்டார், உரிமைக்காரர் வெளிப்பட்டுட்டார். ஆனா அவர் எப்ப ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்காருவார்? அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல். சரிங்க, இது எப்ப நடக்கிற சம்பவம்? எப்ப நடக்கிற சம்பவம்? அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது. எப்ப சகல பரிசுத்த தூதரோடு அவர் வருவார்? இரண்டாம் வருகை இல்ல. கிறிஸ்து அவர் 4வது ராஜ்யமாகிய ரோமின் காலகட்டத்தில் வெளிப்பட்டார். ஆனா அப்ப அவர் சிங்காசனத்தை உட்காரல. சீஷர்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இவர் சிங்காசனத்தில் வரதான் வந்து உட்காரதான் வந்திருக்கிறாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் சிங்காசனத்தில் எப்போ உட்காரல? 4வது ராஜ்யத்தின் காலகட்டத்தில் அவர் உட்காரல. அவர் எப்போ உட்காருகிறார் அப்படின்னா 4வது ராஜ்யத்தின் காலகட்டத்தில் மற்றொரு சம்பவம் நடைபெற போகிறது. அந்த சம்பவத்துக்கு பிறகாக தான் அவர் எங்க உட்கார முடியும் அப்படின்னா சிங்காசனத்தை உட்கார முடியும். அவர் எப்போ உட்காருகிறார் அப்படின்னா இயேசுவினுடைய 2ஆம் வருகையில தான் அவர் சிங்காசனத்தில் உட்காருகிறார். எப்போ உட்கார்றார் என்பதை இன்னும் டீப்பா ஒரு விஷயத்தை படிக்கலாங்களா? தானியேல் 7வது அதிகாரம். தானியேல் 7வது அதிகாரம். எந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் உட்கார்றாரு பாருங்க. வசனம் 14 வாசிக்கலாமா? சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவர் கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப அந்த ராஜ்யம் எப்ப வரும் என்பதை வசனம் 13க்கு வந்துருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இது என்ன சம்பவம்? எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்ன சம்பவம்? எப்போ ஒரு சிங்காசனத்தை உட்காருவார் என்பதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் 4வது ராஜ்ய கட்டமாகிய ரோமன் காலத்தில் வெளிப்பட்டாரு. ஆனா அவர் சிங்காசனத்தில் உட்காரல. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் சிங்காசனத்தையும் ராஜரீகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவம் என்ன என்பதை இன்னும் தெளிவா படிக்கலாமா? அதே 7வது அதிகாரத்தில் வசனம் 9லிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவமாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசுகிற நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை பாருங்க. 13 வந்துருங்கா. இது 2 வீட்டு 13. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே அவர் வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து. நல்லா கவனிக்கணும். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குதா? ஒரு ஆள் தான். ஆனா பிதாவும் அவர் தான், கிறிஸ்துவும் அவர் தான். வசனம் சொல்லுது, நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறார். இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். 2வது 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், ரா தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். இப்பதான் மத்திய 25 வாசித்தோம். கிறிஸ்துவானவர் 25:31 சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள வராருல்ல, அந்த மனுஷகுமாரன் யார்? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது என்ன சம்பவம் தெளிவா சொல்றேன். நுட்ப நியாய விசாரணை.
பரலோகத்தில் நுட்ப நியாய விசாரணத்தோட நடந்த சம்பவத்தை சொல்லுது. அவர் சிங்காசனத்தில் உட்காரணும். அவர் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி எந்த வேலையை முடிக்கணும்? எந்த வேலையை முடிக்கணும்? நுட்ப நியாய விசாரணை வேலையை முடிக்கணும். அப்ப நுட்ப நியாய விசாரணை முடிக்காம அவர் எங்க உட்கார முடியாது? சிங்காசனத்தில் உட்கார முடியாது. இயேசுவினுடைய இரண்டாம் வருகை தான் சிங்காசனத்தில் அமர்கிற காரியம். அப்படின்னா இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடைபெறணும் அப்படின்னா நுட்ப நியாய விசாரணையானது நடைபெற வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நுட்ப நியாய விசாரணை எங்க நடைபெறுகிறது? பரலோகத்தில் எங்கங்க? ஆசரிப்பு கூடாரத்தில். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சிங்காசனம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது. நுட்ப நியாய விசாரணை ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்குது. அப்ப தாவீதின் திறவுகோல் என்பது என்ன அப்படின்னா, நான் தாவீதின் திறவுகோல் அவருக்கு கொடுப்பேன். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருந்து ஒருவனும் திறக்கக்கூடாததை திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாததை பூட்டுகிறவருமாய் இருப்பாரு. அந்த தாவீதின் திறவுகோல் என்பது வேற ஒன்றும் கிடையாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சாங்சுரியில நுட்ப நியாய விசாரணை, ஆசரிப்பு கூடாரத்தில் நுட்ப நியாய விசாரணை தொடங்குது. நுட்ப நியாய விசாரணைக்கு பிறகுதான் அவர் எங்க உட்கார முடியும்? சிங்காசனத்தில் உட்கார முடியும். அப்ப நுட்ப நியாய விசாரணை துவங்கிய அந்த காலம் எது அப்படின்னா எந்த காலமா? பிலதெல்பியா சபையின் காலம். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, நுட்ப நியாய விசாரணை துவங்க போகிறது. தொடங்கினது இல்லை, என்ன செய்ய போகுது? துவங்க போகிறது. நமக்கு நல்லாவே தெரியும், ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகவும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலும் இந்த நுட்ப நியாய விசாரணை துவங்கிய வருஷம் எதுங்க? 1844. அது அடுத்த சபையினுடைய காலகட்டத்தில் வந்துடுது. ஆனால் பிலதெல்பியா சபைக்கு என்ன சத்தியம் கொடுக்கப்படுது அப்படின்னா, நுட்ப நியாய விசாரணை துவங்க போகிறது. தாவீதின் சிங்காசனம் என்பது நுட்ப நியாய விசாரணை நடக்காம சிங்காசனத்தில் கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு? உட்கார மாட்டாரு. அப்ப தாவீதின் சிங்காசனம் என்பது நுட்ப நியாய விசாரணை. அதையும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நுட்ப நியாய விசாரணை தான் தாவீதினுடைய திறவுகோல் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை தாண்டி ஒரு காரியத்தை நீங்கள் நானும் படிந்து வேண்டியதாக இருக்கிறது. அந்த தாவீதினுடைய அந்த திறவுகோல் என்பது நுட்ப நியாய விசாரணை சத்தியம், ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியம். அந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் நிகழாமல் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை இல்லை. சிங்காசனத்தில் கிறிஸ்து உட்கார முடியாதுன்னு சொன்னாங்களா? இப்ப அடுத்த வார்த்தையை கவனிங்க. 3வது அதிகாரம் வசனம் 7 நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. அடுத்தது எப்படி அறிமுகமாகிறாரு? ஒருவனும் திறக்க மாட்டான், அவர் பூட்டினா. ஒருவனும் அங்க பூட்ட மாட்டான், அவர் திறந்தாள் என்று சொல்லி இந்த காரியத்தோடு இங்க அறிமுகமாகிற விஷயத்தை தெளிவாய் பார்க்க முடிகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காரியங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது திறந்த வாசல்னா எதை குறிக்க வேண்டியதா இருக்கிறது என்ற காரியத்தை புரிஞ்சுக்கணும். பிலதெல்பியா காலத்துல தான் நுட்ப நியாய விசாரணைக்கான காரியம் நடைபெற போகிறது என்ற சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப அந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் ஊழியம் நடைபெற்றது என்பதை சில காரியங்களை மாத்திரம் நம்ம சிம்பிளா படிக்க போறோம். அதை தாண்டி திறந்த வாசல் வைக்கிறேன் என்ற ஆண்டவர் இந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்னார்ல, அந்த திறந்த வாசல் என்பது என்ன என்ற காரியத்தை கொஞ்சம் வாசிப்போம். இங்க வாசித்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வாக்கியம். இருக்கிறவரும், வாசிங்க, திரும்ப வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அதை தாண்டி ஒரே ஒரு வார்த்தை. ஓகே, வசனம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அங்க ஆண்டவர் சொன்னாரு, திறக்கிறதை யாரும் பூட்ட முடியாது, பூட்டுறதை யாரும் திறக்க முடியாதுன்னு சொன்னாரா? அந்த திறந்த வாசல் என்ன என்பதை முதல் விஷயத்தை வாசிக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எதை திறக்க போறேன் அப்படின்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய்
இருக்கிறேன். மரணத்துக்கான திறவுகோல் இருக்குதான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மரித்தவர்கள் உயிரடைய போகிற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார். கேள்வி, மரித்தவர்கள் எப்பொழுதுங்க உயிர் தெழுவாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை. கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள், பின்பு நாமும் மறுமாக்கப்படுவோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இரண்டாம் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாருங்க. பிலதெல்பியா காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாம் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது, நான் மரித்தவர்களை எழுப்ப போகிறேன், திறந்த வாசல், மரணத்தில் இருந்து எழுப்ப போகிறவர்களுக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று முதல் காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். திறந்த வாசல் என்பது எதற்காக இருக்கிறது? 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 12 பாருங்களேன். மேலும் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துருவா பட்டினத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், பவுல் சொல்றாரு, இங்க கதவு திறக்கப்பட்டுச்சுங்களா? எதற்கான கதவு திறக்கப்பட்டுச்சுங்களா? சுவிசேஷத்திற்கான. உங்களுக்கு தெரியுமா, எந்த காலகட்டங்களில் நம்ம 7 திருச்சபைகளில் முதலாவது திருச்சபையை வாசித்தோம். எபேசு திருச்சபையின் காலகட்டத்தில் நடந்த ஊழியத்தை தாண்டி எந்த திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஊழியம் ரொம்ப நடந்துச்சு அப்படின்னா பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் தான். ஏன் அப்படின்னா, தேவன் பிலதெல்பியா சபைக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்தார். அந்த திறந்த வாசல் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தது அப்படின்னா, ஒரு 4 உதாரணத்தை சொல்றேன். 1793 வருஷத்துல வில்லியம் கேரி என்பவர் எங்க வந்தார் தெரியுங்களா? வில்லியம் கேரி யாருங்க? வில்லியம் கேரி யாருங்க? வில்லியம் கேரி யாருக்கா தெரியுங்களா? வில்லியம் கேரி யாரு? தெரியும், ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை, இந்தியாவுக்கு வந்து ஊழியத்தை திறம்பட செய்த ஒரு மாமனிதருங்க. எந்த காலகட்டத்தில் வந்தார் அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தின் கதவு திறக்கப்படுதுன்னு பவுல் சொன்னார் பாருங்க. இந்த பிலதெல்பியாவின் காலகட்டத்தில் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்தார். வில்லியம் கேரி இங்க 1793 வருஷத்துக்கு வந்தாருங்க. 1807 வருஷத்துல ராபர்ட் மொரிசன் என்பவர் சீனாவுக்கு கடந்து போனார். 1817 வருஷத்துல ராபர்ட் மொசட் என்பவர் அவரும் ஊழியத்துக்கு கடந்து போனார். 1841 டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் ஆப்பிரிக்க தேசத்துக்கு ஊழியத்துக்கு போனார். உங்களுக்கு தெரியுங்களா? இந்த காலகட்டங்களில் தான் ஊழியம் உலகமெங்கும் சிறப்பாய் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. இந்த மிஷனரிமார்கள் எல்லாம் புறப்பட்டு வந்துதான் எங்கும் சுற்றி அலைந்து தேவனுக்கென்று பெரிய ஊழியத்தை செய்தாங்க. அப்ப திறந்த வாசல் என்பது முதலாவது வாசல் எது அப்படின்னா, மரணத்துக்கான கதவை நான் திறக்க போகிறேன் என்பது முதல் திறந்த வாசல். இரண்டாவது திறந்த வாசல், நான் ஊழியத்திற்கான கதவை திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி தேவன் இரண்டாவது திறந்த வாசலை திருச்சபைக்கு முன்பதாக வைத்தார். மூன்றாவது திறந்த வாசல் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. பாருங்க, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா? தேவனுடைய ஆலயத்தின் கதவு திறக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இது எந்த கதவு திறந்ததை பற்றி பேசுதுங்க? நமக்கு தெரியுது ஆசரிப்பு கூடாரன்னு. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 வடி இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இங்க எந்த 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 பகுதியினுடைய கதவு திறக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது? மகா பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவர் இந்த பிலதெல்பியா சபையினுடைய காலகட்டத்தில் சொல்றாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்க போக போறேன்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக போறேன். அப்ப திறந்த வாசல் என்பது ஆசரிப்பு கூடாரத்தில் 3ஆம் பகுதியை நான் திறக்க போகிறேன் என்ற காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. மற்றொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13வது அதிகாரம் 23வது வாக்கியம். வேற எதையெல்லாம் ஆண்டவர் திறக்கிறாருன்னு பாருங்களேன்.
அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானே என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த வசனத்துக்கு? ஆண்டவர் மரணத்தின் கதவை திறக்க போறேன்னு சொன்னாரு, ஊழியத்திற்கான கதவை திறக்க போறேன்னு சொன்னாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் 3ஆம் பகுதியின் கதவை திறக்க போறேன்னு சொன்னாரு. அடுத்ததா சொல்றாரு, கிருபையின் கதவு இந்த காலங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது, கிருபையின் கதவு சீக்கிரமாக மூடப்பட போகிறது. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர் சில பேர் தானே என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கிருபையின் கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்குதுப்பா. அந்த கிருபையின் கதவு கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது. கடைபிடிப்பதற்கும் அதை செய்வதற்கும் கொஞ்சம் சிரமமான காலம்தான். ஆனால் அந்த கிருபையின் கதவு திறந்திருக்கும் போது நீ என்ன பண்ணிடு? உட்பிரவேசித்து விடு என்று சொல்லி ஆண்டவர் இந்த சபைக்கு முன்பதாக 4 கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் என்ற காரியத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதை தாண்டி 17ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் அநேக மிஷினரிமார்களை ஏற்படுத்தினார். இந்த மிஷினரிமார்கள் எல்லாம் புறப்பட்டு போய் தேவனுக்கென்று பெரிய மகத்துவமான ஊழியத்தை செய்யும்படியான வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம சொன்னோம், சர்தை திருச்சபையினுடைய காலத்தில் அந்த சபையினுடைய போதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னோம்? குடிகாரர்களாக இருந்தாங்க. அவர்கள் குடிகாரராக இருந்தபடியினால திருச்சபையும் மதிமயங்கி போன ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப மனவேதனையா. அந்த மனவேதனையில் தேவன் இருக்கும்போது பெரிய பெரிய பட்டதாரிகளை, பட்டம் படித்தவர்களை கொண்டு ஊழியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டங்களை வைத்திருந்த போதிலும் அந்த திட்டங்களையும் அந்த தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதற்கு பட்டம் படித்தவர்களோ மேதாவிகளோ முன்வரவே இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்தாரு? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன் நான். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் பெரிய பட்டங்களை படித்த பெரிய மேதாவிகளை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த பட்டம் படித்தவர்களோ ஆண்டவருடைய உள்ளம் புரியாதவர்களாய் அவர்களுக்கான காரியத்தை அவர்கள் படித்து பார்த்து அவர்களுக்கென்று ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேர்ந்தெடுத்தாராம். யாரங்க? இவனுக்கு என்னடா பைத்தியமாடா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தேர்ந்தெடுத்தார். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இழிவானவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த 17ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் எத்தனையோ படித்தவர்கள் மேதாவிகள் இருந்த போதிலும் கூட தேவன் எளிமையான பிள்ளைகளை எடுத்து ஊழியத்தை திறம்பட செய்வதற்கு தேவன் வழிநடத்தினார். உதாரணம் சொல்லட்டுங்களா? வில்லியம் மில்லர் யாருங்க? அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு சொன்னேன்? ஒரு சாதாரண விவசாயி இல்ல. அந்த விவசாயி பாருங்க, இந்த தானியேல் 7வது அதிகாரத்தை படிச்சு 8வது அதிகாரத்தை படிச்சு ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் தெரிஞ்சுக்கிச்சு இயேசுவினுடைய வருகை வெகு சமீபம்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஈவென்ட்ல தான் மிஸ் பண்ணாரு. மற்றபடி எல்லா சத்தியத்தையும் ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினாரா? பலவீனமானவர்களுக்கு. உங்களுக்கு சொல்லட்டுங்களா? ஒருவேளை கேட்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கூட இருக்கலாம். தேவன் 17ஆம் நூற்றாண்டில் என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை இந்த காலத்திலும் நிச்சயம் செய்வார். ஏன்? படித்தவர்களும் பட்டம் அறிந்தவர்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமில்லாத போது ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்ட சிறிய மனிதர்களை கொண்டு தேவன் என்ன செஞ்சிருவாரு? ஊழியத்தை முடிச்சிருவார்.
அப்படி பலவீனமாய் அழைக்கப்பட்ட கூட்டம் தாங்க இந்த மீதமான திருச்சபையினுடைய துவக்கத்தை குறித்து நான் வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த மீதமான திருச்சபையினுடைய துவக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் யார் தெரியுங்களா? 17 வயசு 16 வயசு வாலிபர்கள். ஜோசப் பெட்ஸ் மாத்திரம்தான் அதில் கொஞ்சம் வயதானவர். ஜேன் ஆண்டர்ஸும் கொஞ்சம் வயதானவர். மற்ற எல்லாருமே வாலிப பிள்ளைகள், இழிவாய் பார்க்கப்பட்டவர்கள். தேவன் அந்த இழிவாய் பார்க்கப்பட்ட நபர்களை கொண்டுதான் ஆண்டவர் உலகத்தின் கடையாந்தரம் வரைக்கும் நுட்ப நியாய விசாரணை துவங்கி இருக்கிறது. இயேசுவினுடைய வருகை வெகு சமீபம், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற இவ்வளோ பெரிய சத்தியத்தை ஆண்டவர் உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரை பயன்படுத்தினார் தெரியுங்களா? சாதாரண மனிதர்களை. ஆண்டவர் பட்டத்தையோ படிப்பையோ அவர் எதிர்பார்ப்பவர் அல்ல. தேவனுக்காக செய்ய வேண்டும் என்ற உள்ளம் எந்த மனிதன்கிட்ட இருக்குதோ அந்த மனிதன் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தால் அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் 1000 மடங்கு பெரிய ஊழியங்களை செய்வார். நீங்க சிந்திச்சு பாருங்க. சின்ன கூட்டமா தொடங்குச்சிங்க. அந்த மாபெரும் ஏமாற்றத்தில் வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அந்த 50 பேரை கொண்டு அன்னைக்கு தேவன் ஏற்படுத்தின அந்த திருச்சபை இன்னைக்கு உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுங்களா? ஒரு காரியத்தை சொல்றேன். எங்க மட்டும்தான்? ஒன்லி சவுத். இங்க மட்டும்தான். இன்னும் இருக்கிற பல டினாமினேஷன் எடுத்துக்கங்க, எல்லாமே இதுக்குள்ள சுருங்கி கிடக்கிறதா. ஆனா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுங்களா? வெறும் 13 நாடுகளே 12 நாடுகளே தான் இல்லாம இருந்துச்சு. அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஆண்டவர் வல்லமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சிறு கூட்டம், அந்த சிறு கூட்டம் ஆண்டவர் கிட்ட தான் ஒப்படைச்சிச்சு. தேவன் மகத்துவமான சத்தியத்தை இந்த கூட்டத்தை கிட்ட கொடுத்து எழுப்பிட்டாரு. இன்னைக்கு நுட்ப நியாய விசாரணை நடக்குதுன்னு சொல்லி உலகத்துல எத்தனையோ வேதத்தை படிச்ச மேதாவிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லுகிற காரியத்தை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நுட்ப நியாய விசாரணையா எப்ப அது நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இழிவாய் எண்ணப்பட்டவர்களே, இதுல ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 8 நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச பலன்னா என்னங்க அர்த்தம்? பொருளாதார பலம் கிடையாது, இவர்களுக்கென்று சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப பலவீனமானவங்க, எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம தேவ பலத்தை மாத்திரமே நம்பி தேவ ஊழியத்தை செய்வேன் என்று இறங்கின இந்த சிறு கூட்டத்தை வச்சு ஆண்டவர் பாருங்க மகத்துவமான பெரிய ஊழியத்தை செய்து முடிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு எப்படி ஒப்படைத்தலான ஒரு பெரிய ஊழியம் நடந்துச்சோ இந்த முடிவு காலத்திலையும் நான் விவசாயியாக இருந்தாலும் சரி, நான் பட்டம் படித்தவனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி, அது அல்ல ஆண்டவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளம் இருக்குமா என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு ஊழியத்தை செய்யணும்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு அவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி பாருங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எத்தகையாய் பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியும். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஊழியக்காரர். ஆனால் அவருக்கு முன்னாடி அவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் தெரியுங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செருப்பு தைக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார். நான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த சத்தியங்களை தியானித்து கொண்டிருக்கும் போது நான் யோசிக்கிறேன், சாதாரண செருப்பு தைத்து கொண்டிருந்தேன் அந்த மனிதனை கொண்டு வந்து இந்தியாவிற்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட கர்த்தரால இன்னைக்கு நான் சாதாரணமானவன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, படிப்பறிவு இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு நபர்கிட்ட போய் பேச முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஒருவேளை நீங்களும் நானும் மூளையில் முடங்கி கிடப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அதுதான், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது பாரு, அந்த கொஞ்சம் பலனை வச்சு நீ செயல்பட ஆரம்பி, அந்த கொஞ்ச பலனை கொண்டு ஊழியத்தை செய், அந்த கொஞ்ச பலனை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிறு கூட்டம் எழும்பிச்சு நுட்பநிய விசாரணை நடக்குதுன்னு சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு போச்சு. இந்த சிறு கூட்டம் எழும்பிச்சு நுட்பநிய விசாரணை மாத்திரமல்ல, இயேசுவினுடைய 2ஆம் வருகை வெகு சமீபம் என்பதை சொல்லிக் கொடுத்துச்சு. இந்த சிறு கூட்டம் எழுந்துச்சு நியாய தீர்ப்பு பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் சீக்கிரம் வரப்போகிறது என்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இயேசுவினுடைய 2ஆம் வருகை வெகு சமீபம் என்பதை சொல்லிக் கொடுத்த ஒரு சபை எது அப்படின்னா இந்த பிலதெல்பியாவின் காலகட்டம்.
இந்த பிலதெல்பியாவினுடைய காலகட்டம் முடிவில் தான் இந்த மீதமான திருச்சபை தோங்கியது. தேவன் இந்த உலகமெங்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போவதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் யார் அப்படின்னா இந்த மீதமான திருச்சபையில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய முன்னோடிகள். நமக்காக சத்தியத்தை பாராமல் நீங்க எத்தனை தியாகங்களை நாம் வாசிக்கும் பொழுது உருளைக்கிழங்கு தோட்டம் வச்சிருக்கிறாங்க, உருளைக்கிழங்கு தோட்டத்தை விட்டுறாங்க. 2 மாட்டை வச்சு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க, 2 மாட்டை வித்து அச்சகத்தை கொடுத்துட்றாங்க. நான் சிந்தித்து பார்த்தேன், இன்னைக்கு எனக்கு இருக்கிற பலத்தில் நான் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று செய்ய முடியாத அளவுக்கு நான் சூழ்நிலை கைதியாக கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் முன்னோர்கள் அந்த தியாகத்தை செய்ததுனால தான் இன்னைக்கு நான் அந்த திருச்சபையில் வந்து கொண்டிருக்கிறேன். முன்னோர்கள் அன்னைக்கு இந்த தியாகத்தை செஞ்சு சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்படணும்னு வச்சுங்களேன், இந்தியாவுக்கு ஏது இந்த மீதமான சத்தியம், இந்த தமிழ்நாட்டுக்கு ஏது இந்த சத்தியம்? நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் நானும் எளிமையுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த எளிமையானவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அதீத ஆசை. 2 வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறேன் நான். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சில உனக்கு கொடுப்பேன். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த யூதரெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னாங்களாம், பாரு நீ ஒழுங்கா இல்லை, சபை ரெக்கார்டில் இருந்து உன் பேர் நாங்கள் நீக்கிடுவோம், நீங்க எங்களுக்குள்ள வரவே முடியாது, நீங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இயேசு சொன்னாரா, என் போஜனம் என் பிதாவினுடைய ஊழியமாக இருக்குது, நான் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிந்திச்சு பாருங்க, கிறிஸ்துவினுடைய முடிவில் அநேக யூதர்கள் இயேசு வணங்கினாங்களா இல்லையா, தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? அதை தான் பைபிள் சொல்லுது. இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தால் சில உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபையோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரும் கண்டுகொண்டே இருக்கிறாங்க. சத்தியம் திறம்பட சொல்லிக் கொண்டிருக்கிறபடியினாலே. வசனம் 12 நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமின் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல். ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனை கொண்டு நீ ஊழியம் செஞ்ச அப்படின்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது, என்னால் இதுதான் செய்ய முடியும், நீ உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு ஊழியத்தை செய், நீ ஊழியத்தை செஞ்ச அப்படின்னா நான் உன் பேர்ல ஒரு சொத்தை எழுதி வைக்கிறேன்றார். எந்த சொத்து தெரியுங்களா? எந்த சொத்துங்க? புதிய எருசலேம் இறங்கி வரப்போதான். அந்த புதிய எருசலேமை யார் பேர்ல எழுதி வைப்பேன்னு சொல்றாரு? உன்னுடைய பேரில் நான் எழுதி வைப்பேன்னு சொல்றார். என் தேவனுடைய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். அன்பானவர்களே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல நான் முடிக்கிறேன். இந்த காலங்களில் நீங்கள் நானும் நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை செய்யாம நீங்கள் நானும் காலங்களை தாழ்த்தி கடந்து போவோம் அப்படின்னா உங்களை என்னையும் செய்ய வேண்டிய ஊழியத்தை தேவன் வேறொரு நபரை வச்சு என்ன பண்ணிடுவாரு? முடித்து விடுவார். உண்மையா சொல்றேங்க. கல்லடி அன்கோணம் திருச்சபையின் மீது கர்த்தருடைய பாரம் இருக்கிறபடினால தான் தொடர்ச்சியாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஊழியம் ஒன்று உண்டு. நீங்கள் நானும் செயல்பட வேண்டிய காலம் இது. நீங்கள் நானும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. இந்த காலத்தை நீங்கள் நானும் இழந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த மந்தையில் இல்லாத எத்தனையோ வேறு ஆடுகள் அவருக்கு உண்டு. நம்மை காட்டிலும் பக்தியிலும் வைராக்கியத்திலும் உள்ள மக்கள் உண்டு. ஆண்டவர் இந்த சத்தியத்தை அவங்களுக்கு கொடுப்பார். கொடுத்து இதுதான் சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம் இயங்குவதை பார்க்கலும் பல மடங்கு இயங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் அது அல்ல. என் பிள்ளைகளை கொண்டே நான் ஊழியத்தை முடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய பிரியம். அதை நாம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும்